வணக்கம், இது வாத்தி கம்மிங் வித் லெசன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸுங்கிறது வெறும் கதைகள் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை அனுபவம். இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்கும். ஸ்டோரிஸ் மூலமாக லாங்குவேஜ் கற்றுக்கலாமா? கண்டிப்பாக ஸ்டோரிஸ் மூலமாக தான் லாங்குவேஜை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். பிகாஸ் we learn how to use sentences, we learn how to apply grammar, we learn how to pronounce words. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் லிசனிங் டு லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரியல் சிங்கப்பெண். நம்ம எல்லாருக்குமே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விமன் தெரியும். நம்மளை சுற்றி அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பெருசாக அவங்களெல்லாம் கண்டுக்கிட்டதே கிடையாது. அப்படி வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைந்த ஒரு ரியல் ஹீரோயின் பற்றி தான் இந்த கதை இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹவ் யூ சீன் அ ஃபாதர் ஷோயிங் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ஹிஸ் கிட்ஸ்? உங்கள் லைஃப்பில் ஒரு அப்பாவே குழந்தைங்க கிட்ட வித்தியாசம் காட்டுறத பார்த்துருக்கீங்களா? Every day I see hundreds of such fathers because I work as a school teacher in the rural part of India. தினம் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அப்பாக்களை நான் பார்த்துட்ருக்கேன். நான் வேலை செய்கிற இடத்துல, நான் இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். Even today there are students who come to school for the midday meals and government subsidies like cycle, raincoats, etc. இன்றைக்கும் சாப்பாட்டுக்காக பள்ளிக்கு வர மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சட்டையில் பட்டன் இல்லாமல் ஊக்கு மாட்டிக்கிட்டு வர பசங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. காலுக்கு செருப்பு கூட இல்லாத பசங்க இன்றைக்கும் நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சலுகைகளுக்காகவே ஸ்கூலுக்கு வர பசங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். A girl would be studying really well and a boy from the same family would be below average in studies. All of a sudden, one day the boy will continue studying in private school while the girl will be transferred to a government school. இந்த விஷயம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்பா, 5th or 6th ஸ்டாண்டர்ட். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றப்படுவாள். அதே குடும்பத்தில் இன்னொரு பையன் இருப்பான், அண்ணனோ தம்பியோ. அவன் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பான், ஆனால் அவன் மட்டும் அதே ஸ்கூலில் தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பான். ஐ எம் நாட் அண்டர் ரேட்டிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பட் மை கொஸ்டின் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பற்றி எதுவும் தப்பாக சொல்லலை, கம்மியாக சொல்லலை. நம்ம அரசு பள்ளிகளுக்கு ஈடு கிடையாது. பட் மை கொஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் தெர் இஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன் அ ஃபேமிலி, போத் த கிட்ஸ் ஷுட் ஹவ் பீன் சேஞ்ச்ட் ஸ்கூல், ரைட்? ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம் இருக்குன்னா 2 குழந்தைகளையும் மாற்றி இருக்கணும்ல ரூல்ஸ் படி. Why is it only the girl child being changed? ஏன் ஒரு பெண் பிள்ளையை மட்டும் மாற்றணும்? Do you see the kind of brutal discrimination in parents' mindset? So we decide a girl's education is not going to bring any monetary benefit to the family. So அப்பா அம்மாக்கெல்லாம் நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஒரு பொம்பளை பிள்ளை படித்தா அது இந்த குடும்பத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்காது, ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு வாழ போகிறவ. அதுதானே நம்மளோட நினைப்பு. In spite of these hurdles, every year it's our girls who come out with flying colors. எத்தனை தடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நம்ம பெண்கள் தானே ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க. ப்ராபப்ளி இந்த வருஷம் கொரோனானால் அது நடக்காமல் போயிடுச்சு, அவ்வளோதான். Among this mad crowd, Saranya's dad was of different kind. Saranya was a student who came to me for competitive exams preparation. இப்படி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு நடுவில் சரண்யாவோட அப்பா ரொம்ப வித்தியாசமானவர். சரண்யா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்தா. I always believe in feeding the hunger. She had so much thirst in learning and desperately wanted to prove something in her life. எப்போவுமே பசிக்கிற குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறவன்னா, அப்படி கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தா சரண்யா. லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு வெறி அவகிட்ட இருந்தது. Her father was a milkman and a tea seller in one of the villages in Tamil Nadu. She stayed in a hostel and attended coaching classes for all competitive exams. அவளோட அப்பா ஒரு சாதாரண மில்க்மேன், பால்காரர். டீ கடை சின்னதாக வச்சுருந்தார் அவரோட கிராமத்தில். வீடாக போய் பால் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தார். சரண்யா சிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் தங்கி கோச்சிங் கிளாஸஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா.
By the way, I told you her father was different from the mad crowd, right? It's because there are only a few fathers like him who dream for their daughters despite their poverty. அவளுடைய அப்பா மற்றவங்களை விட வித்தியாசமானவர்னு சொன்னேன், ரைட்? அது ஏன்னா அந்த அப்பா நிஜமாவே அவருடைய கனவு தன்னுடைய பொண்ணோட கனவை நிறைவேற்றணுங்கிறது மட்டும்தான். இவ்வளோ கஷ்டத்துலேயும் he was one among them. அப்படி ஒரு வித்தியாசமான மனிதர் அவர். Every day he worked 16 hours to feed his family, but still he educated Saranya and made her finish her M.Tech successfully. A girl from a remote village in India finishing her masters in engineering is not as easy as you think. தினமும் குறைஞ்சது 16 மணி நேரமாவது அந்த குடும்பமே வேலை செய்யணும், அந்த அப்பா உட்பட. இவ்வளோ வேலை செஞ்சு அந்த பொண்ணை எம்டெக் வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. ஒரு குக்கிராமத்திலேருந்து வந்த பொண்ணு இன்ஜினியரிங்கில் எம்டெக் முடிக்கிறதுலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது நம்ம நாட்டில். The irony is, this father also had a son who had only finished diploma and started to work. It's not because his father denied his studies. The boy wasn't interested in studying further. இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் இன்னொரு பையன் இருக்கான். அவன் டிப்ளமோ மட்டும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். அது காரணம் அவங்க அப்பா படிக்க வைக்கலைங்கிறதுல, அந்த பையனுக்கு படிப்பு வரலங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிக்கிற குழந்தைக்கு தானே சோறு கொடுக்கணும். But this father had one dream which most of our Indian fathers fail to dream, because most of them believe that a girl is born to be married and give birth, and they succeed in convincing the girls that marriage is the only happiness for a girl. இந்த அப்பாவோட கனவு கொஞ்சம் வித்தியாசமானது. நிறைய அப்பாக்கள் காணாத கனவு. பிகாஸ் நிறைய அப்பாக்களோட கனவு என்னவா இருக்குன்னா, பொம்பளை பிள்ளைனா கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுதான் உண்மையான சந்தோஷம்னு அவங்களும் நம்புகிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணையும் நம்ப வச்சிடுறாங்க. It sounds really stupid, right? But still there are girls who get married just because their parents wanted them to get married. Education is the only way to bring the change in the life of those. கேட்குறதுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். இன்றைக்கும் 2020லேயும் நிறைய பெண்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் தெரியாது சார், எங்கள் அப்பா அம்மா பண்ணிக்க சொன்னாங்க, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற பெண்கள் நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்கிறாங்க, ரைட்? கல்வியும் வேலையும் மட்டும்தான் சிந்திக்கிற திறமையை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். As I told you earlier, this father had a different dream. He had a dream of fulfilling his daughter's dream, which most of them promised to do, but they don't. இந்த அப்பாவோட கனவு கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொன்னேன் இல்லையா? அவரோட கனவு என்னென்னா, அவருடைய மகள் என்ன கனவு கண்டாலோ அதை நிறைவேற்றணுங்கிறது தான். எல்லா அப்பாக்களும் இதைத்தானே சொல்லுவாங்க, ரைட்? உன்னோட கனவை நான் நிறைவேற்றுறேன்னு. ஆனால் எத்தனை அப்பாக்கள் அதை செய்கிறாங்க? பெரிய கேள்விக்குறி. He had already spent much of his studies and still continuing to do, in spite of hearing so many advices from his own family members and relatives. ஆல்ரெடி இந்த பொண்ணோட படிப்புக்காக நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார். குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேச்சையும் மீறி, குடும்ப உறுப்பினர்கள், அந்த ஊர் மக்கள், இவங்கெல்லாம் சொல்கிறத மீறி. What do you think would be the advice given by them? The same old dialogue that we have been hearing for ages. Why do you spend so much for a girl? Get her married in that money. அப்படி என்ன அட்வைஸ் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கேட்டு கேட்டு பழகி போன அட்வைஸ். பொம்பளை பிள்ளைக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற? அந்த காசை வச்சு கல்யாணம் பண்ணி கொடு. Educating a girl is still considered to be luxury or waste of money in our country by many. How weird, right? ஒரு பெண் பிள்ளைக்கு கல்வி கொடுக்கறதுங்கிறது ஏதோ எக்ஸ்ட்ரா செலவு, காசை வேஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிற மக்கள் இன்னமும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. Carrying her father's dream, Saranya came to the city and started her preparation. She would attend all my classes, both on the weekends and weekdays. அந்த அப்பாவோட கனவை சுமந்துக்கிட்ட சரண்யா சிட்டிக்கு வரா, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண. நான் பார்த்த வரைக்கும் எல்லா கிளாஸ்லேயும் உட்காந்துட்டு இருப்பாள். அது வார நாட்களாக இருந்தாலும் சரி, வார இறுதியாக இருந்தாலும் சரி. The topics would be repetitive, but still she responded with so much of excitement every time. And then I came to know about her day by day. ஏற்கனவே பார்த்த டாப்பிக்காகவே இருக்கும், பட் ஸ்டில் அவளுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவளை பற்றி தெரிய ஆரம்பித்தது.
She stayed in a government women's hostel in the city. When I inquired how she managed her expenses, the answer she gave shook me badly. அவள் ஒரு கவர்மெண்ட் பெண்கள் விடுதியில் தங்கி படிச்சுட்டு இருந்தா. எப்படிம்மா செலவெல்லாம் சமாளிச்சுக்கிறேன்னு நான் கேட்டப்போ அவள் கொடுத்த பதில் ஒரு நிமிஷம் என்னை ஆடப் வச்சிருச்சு. She said she didn't have much expenses because she knew in which temples they offer Annadhanam every day. She had a big list. செலவெல்லாம் எப்படிம்மா சமாளிக்கிறேன்னு கேட்டதுக்கு, சாப்பாடெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை சார், இந்த ஊரில் எந்த கோயிலில் எப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தா. இந்த பாய்ஸ் படத்தில் வர செந்தில் மாதிரி. She said already her dad had spent a lot, so she saved the money her dad gave for food and bought all her books. இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை சார். எங்கள் அப்பா ஏற்கனவே நிறைய செலவு பண்ணுறாரு, அதனால் அவர் சாப்பாட்டு கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அதில் அந்த புக்ஸ் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொஞ்சம் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். In spite of so many struggles, she never showed them on her face. She didn't expect any kind of monetary help either from me or anyone for that matter, despite her situation. இவ்வளோ போராட்டங்கள் இருந்தும் ஒரு நாள் கூட அந்த முகத்தில் நான் அந்த போராட்டங்களை பார்த்ததே இல்லை. எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தான். அவள் எதுவுமே எதிர்பார்த்ததும் கிடையாது. தான் பரிதாபம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாள். யாருக்கிட்டையும் எந்த உதவியுமே அவள் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. One day after class, I walked with her to the hostel as my bike got punctured. While walking, I asked her, "What is your ambition, girl?" ஒரு நாள் அவள் கூட ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். என் வண்டி பஞ்சர் ஆனதுனால நடந்து போகும்போது நிறைய விஷயங்கள் பேசணும். அப்போ கேட்டேன், உனக்கு லைஃப்பில் என்ன தான் ஆகணும்? யூ வுடன்ட் எக்ஸ்பெக்ட் சச் அ கைண்ட் ஆஃப் ரிப்ளை ஃப்ரம் அ கேர்ள் ஆஃப் ஹர் ஏஜ். அந்த வயது பெண்ணுக்கிட்ட இருந்து அப்படி ஒரு மெச்சூரான பதிலை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். She said her father was a milkman in a village. He poured milk in everyone's house early in the morning. He had been doing it for the past 30 years. அவங்க அப்பா ஒரு மில்க்மேன், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பால்காரர். கிராமத்தில் 30 வருஷமாக வீடு வீடாக போய் பால் ஊற்றிட்டு இருக்காரு. He never entered anyone's house. Even for festivals, if people wanted to give him some sweets, they would ask him to come back side of their house. இது வரைக்கும் யாரோட வீட்டுக்குள்ளேயும் அவர் போனதே கிடையாது. நல்ல நாள் அன்னைக்கு கூட ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்கணுன்னா வீட்டுக்கு பின்பக்கம் வர சொல்கிற மக்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார். She continued, "Many times I have gone with my dad during my childhood to pour milk in houses, but I didn't understand why my father was not taking me inside anyone's house." சின்ன வயசில் நிறையா தடவை நான் எங்கள் அப்பா கூட போயிருக்கேன் சார் பால் ஊற்றுறதுக்கு. ஆனால் ஒரு தடவை கூட எங்கள் அப்பா யார் வீட்டுக்குள்ளேயும் என்னை கூப்பிட்டு போனதே கிடையாது. ஏன்னு அப்போ எனக்கு புரியவே இல்லை. But later when I grew up and understood the reason, I wished I would have been a child always without understanding. பட் நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கான காரணம் தெரிஞ்சப்போ நான் அந்த குழந்தையாகவே இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. I also understood that in this society, to be treated as a normal human being like anyone, we need money and power. When money and power comes in, caste runs away. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், இந்த சமூகத்தில் நாம் சாதாரண மனுஷனாக மதிக்கப்படணும்னா அதுக்கு பணமும் பவரும் தேவைப்படுது. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஜாதி மதம்லாம் தன்னால் ஓடி போயிடும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். So that's when I decided, one day I'll reach such a position in my life that in the same houses where my father had not been allowed for last 30 years, he should be given a seat with some respect. ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஒரு நாள் நானும் அந்த இடத்த என் லைஃப்பில் அடைவேன். எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது சார். எந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா 30 வருஷமாக போகாமல் இருக்காரோ அதே வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பாவை அவங்களே கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா போதும் சார். That's my ambition, and that's why I decided to get a government job in spite of getting many offers after my MTech. அதனால தான் சார் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். எம்டெக் அப்புறம் நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆஃபர் வந்தாலும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். I have never heard such an answer from any student until then. That's why Saranya was special. அப்படி ஒரு ஆன்சரை நான் கேட்டதே கிடையாது நிஜமாவே. அதனால தான் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல். இன்னமும் ஞாபகம் இருக்கா. She tried really hard and finished the course in 2 months. I wished her all the best and told her to contact me for any help. 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து கோர்ஸை முடித்தா. நான் ஆல் த பெஸ்ட் சொல்லி அவளை அனுப்பி வச்சேன். ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு கூட சொன்னேன்.
But I know she wouldn't. Because of a girl like her, dignity was more important than necessity. But கண்டிப்பாக அவள் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். திமிர் பிடிச்சவ. அவளை மாதிரி பெண்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். தேவையை விட சுயமரியாதை தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. After almost 1 year, I got a call from an unknown number. A girl was talking on the other end. She was crying without uttering a word. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது. மறுமுனையில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. I waited her to finish. Then I guessed, Saranya, is that you? அந்த பொண்ணு அழுது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சரண்யாவா? She replied, yes sir, I cleared the government exam before a month and I was waiting for my appointment letter. I wanted to tell you only after that. Today morning I got the offer letter and I informed my dad first and then calling you immediately. ஆமாம் சார், நான் சரண்யா தான். ஒரு மாதம் முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டேன். ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்தால் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் பொறுமையாக இருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சார் ஃபோன் பண்ணுறேன். She said she got her appointment in Chennai as a probationary officer in the revenue department. Her salary was something the family had never earned so far, but she seemed to be least bothered about it. சென்னையில் இருக்கிற ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக வேலை கிடச்சிருக்கு. அவள் வாங்க போகிற சம்பளம் இது வரைக்கும் அந்த குடும்பம் மாதத்தில் வாங்கினதே கிடையாது. ஆனால் அதை பற்றிலாம் அவளுக்கு கவலையே கிடையாது. In the entire conversation I had with her, she kept laughing and crying at the same time. Life gives you such moments very rarely. நான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த டைமில் சிரிக்கிறா, அழுகிறா, சிரிப்பும் அழுகையும் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வருது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. லைஃப்பில் எப்போயாச்சும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமையும். For us it might sound pretty simple. A girl has cleared an exam, that's all, right? What a big deal. நமக்கு ரொம்ப சாதாரணமாக கூட தோணலாம். ஒரு பொண்ணு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கா, அவ்வளோதானே, இதில் என்ன பெரிய விஷயம்? பட் ஃபார் அ கேர்ள் லைக் சரண்யா who traveled almost 25 kilometers every day for her studies, பட் சரண்யா மாதிரி ஒரு பொண்ணுக்கு அது பெரிய விஷயம். தினமும் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி படித்த ஒரு பொண்ணுக்கு அது பெரிய விஷயம். ஃபார் அ கேர்ள் who woke up at 4 in the morning and finished all the house core work, helped her father and still stood first in her class. தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா வேலைகளும் செஞ்சு அதே நேரத்தில் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு பொண்ணுக்கு அது பெரிய விஷயம். ஃபார் அ கேர்ள் who has never used a smartphone until she turned 20, லைஃப்பில் 20 வயசு வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்காத ஒரு பொண்ணுக்கு இந்த வெற்றி ரொம்ப பெரிய விஷயம். For a girl who has never visited any malls or played PlayStation or wore good dresses, தன்னோட லைஃப்பில் எதையுமே பார்க்காம எங்கேயுமே ஊர் சுற்றாமல் படிப்பு மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். திஸ் வாஸ் அ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் ஹர் பட் ஃபார் த என்டையர் ஜென்ரேஷன். இது அவளுக்கு மட்டும் இல்லை, அவளோட அடுத்த தலைமுறையே இதனால் மாறப்போகிறது. ஸோ தீஸ் tears coming out of her eyes were symbol of all the suffering she had gone through since her childhood. அவள் கண்களிலிருந்து வர அந்த கண்ணீர்கள் இத்தனை வருஷம் அவள் பட்ட அந்த கஷ்டங்களோட சிம்பிள்னு நான் நினைக்கிறேன். And finally, before disconnecting from her, I asked her, where is your father? கடைசியாக ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாரு, எங்கே இருக்கார் உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டேன். She said, he is sitting inside the customer's home having a cup of coffee. அவள் சொன்னா, ஒரு கஸ்டமரோட வீட்டுக்கு பால் ஊற்ற வந்தோம் சார். அவங்க எங்கள் அப்பாவை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்ருக்கார் சார் அப்படின்னு சொன்னா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அவள் என்ன சொன்னான்னு? வாட் எல்ஸ் குட் a girl do for her father better than this? இதை விட ஒரு பொம்பளை பிள்ளை அப்பாவுக்கு என்ன செஞ்சிட முடியும்? இது கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே ஓடின விஷயம் இதுதான்.